பச்சை பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 200 கிராம் பச்சை பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயக்கூடாது. நல்லா நம்ம வறுக்க நல்லா வாசனையாக வரும். ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா செவந்து தான் வரணும். ஒரு பருப்பு கூட தீயக்கூடாது. பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வரட்டும். பருப்பு நல்லா குழைய வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம கரண்டியில் அப்படின்னு நசுக்கி விட்டுருங்க எல்லாத்தையும். 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். நல்லா தூள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுருங்க. அரை லிட்டர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ தூள் பண்ண வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம் பொடி பண்ணி. நல்லா வெல்லம் கரையட்டும். நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். துருவியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 25 கிராம் முந்திரி போட்டிருக்கேன். நல்லா செவக்கட்டும். இப்போ தேங்காவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிச்சு வெல்லம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வதக்குறோம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ சேர்ந்து இந்த முந்திரி எடுத்து நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான பச்சை பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.